எட்டாபுரம் சந்தை காலையில் வந்து அதிகாலையில் வந்து வெளிச்சம் சரியாக இருக்காது. டார்ச் வரை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கார் குட்டி ரொம்ப பொடுசு. உயிர் இடைக்கு பார்த்திங்கன்னா 450 ரூபா 500 ரூபாய்க்கு மேலே தான் வருது. இங்கே பேரும் வாங்கி போகிறாங்க என்னென்னா வளர்க்காம தெரிய மாட்டேங்குது. ஆனால் உள்ளே பாருங்கள் பொருட்டு ஒருத்தமா சொல்லுங்கப்பா. பொடிக்குட்டி நிறைய கிடக்குது. 12 வரைக்கும் அதுக்கப்புறம் அது என்ன விலைக்கு அட சொல்லுங்க அட சொல்லுங்க வாங்கலாம்ப்பா. பார்க்கட்டும், அவரும் பார்க்கட்டும். குட்டி தெளிவு இருக்குண்ணே. குட்டி சுத்தமாக இருக்குல்ல. ஆட்டுக்காரங்க சட்டமெல்லாம் எடுக்கிறோம். இங்கே அப்படியே உருட்டுறோம். அவர் பார்க்கட்டும் சொல்கிறேன். இல்லை அப்படியே அப்படித்தான் அன்னைக்கு தான் சொல்லியிருக்கேன் கேளுங்க. சந்தையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது குட்டி வாங்க போனால் கூட 2 பேரை கூப்பிட்டு போகணும். சும்மா ஏன் நம்ம மட்டும் போய் வாங்கிடுவோம்னு மட்டும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏமாந்தான் இது வருவீங்க. 90% வந்து வியாபாரி வந்து நம்ம பண்ணையார்கிட்ட வந்து ஏமாற்ற தான் நினைக்கானுங்க. ஏமான்னு நம்மகிட்ட 10,500 எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டே நினைச்சி தாங்கன்னா நம்ம வந்து வண்டி பார்க்க போயிட்டோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை வெளியில் போயிட்டோம்னு வைங்களேன். அதாவது குட்டி வந்து வேலை பேசி வெளியே முடிச்சுட்டு நம்ம வெளியில் போயிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக குட்டியை மாற்றிடுவாங்க. ஏன்னா இந்த சம்பவம் வந்து போன வாரம் என் ஃப்ரெண்டுக்கு வந்து இது நடந்திருக்கு பாய்க்கு. சரிங்களா, அவர் வந்து 50 குட்டி பேசிட்டு வெளியில் போயிட்டாப்புல. போயிட்டு மற்ற இடத்துல குட்டி வாங்கிக்கிட்டு திரும்ப இங்கே வந்து இந்த குட்டி ஏற்ற வரும்போது 70 குட்டி பொடி குட்டி ஒரு 20 குட்டி சேர்த்து ஏற்றிட்டாங்க. இங்கே வேறு நைட்டு வந்து ஒன்றும் தெரியல இருட்டுக்குள்ளே. வீட்டில் வந்து காலையில் வந்து இறக்கும்போது பார்த்தா ஒரு 20 குட்டி பொடி குட்டி. சரிங்களா, இந்த மாதிரிலாம் சந்தையில் ஏமாத்துறாங்க. அதனால் வந்து குட்டி வாங்கும்போது ரொம்ப கவனமாக வாங்குங்க. அடிக்கிட்ட பார்த்துருவோம். மருமை இருக்கும்போது கொஞ்சம் கேட்பான். எதுக்கு உங்கள்கிட்ட கீழே மேலே கேட்கக்கூடாது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ரொம்ப நான் 14 கேட்டேன். ரொம்ப குறைச்சலாம் ஒன்றும் கேட்கல அவர்கிட்ட. நான் 14 15,000 சொல்லலாம். நானும் வண்டி விற்கணும் உங்கள்கிட்ட. ரொம்ப ஏறி மாதிரிலாம் பொருத்தமாக தான் கேட்டிருக்கேன். விடுங்க போட்டேன். ஆமாம், கீழே மேலே கேட்கக்கூடாது உங்கள்கிட்ட. பொட்டைக்குட்டியும் கிடக்கல. அதே 5 குட்டி இருக்குது. நான் கூட என்ன வழக்கம் வரேன் ஜாமி நானும் மாற்றணும்ல. அப்படியா கொடுத்து அட்வான்ஸா? என்னப்பா நானும் குறைச்சி கேட்கல. அவர்கிட்ட வாங்க முடியாது. தெரிஞ்சதுதான் பொட்டைக்குட்டி கிடக்கு, பொடியும் கிடக்கு. அவங்களுக்கு கறிக்க சொல்லல. எப்படி ஆகும்? அப்படி சொன்னால் இல்லை உங்கள்கிட்ட போட்டு விடுங்க. அவங்களுக்கு செலவாக 500 அதுக்குமே அப்படியா? மட்டும் கிடையாது. 3 நாள் கேட்டுருக்கு. அவன் கேட்டதுக்கு இல்லை, கேட்டு போச்சு. அவன் இல்லை, நீங்கள் தெரிஞ்சது அம்மன் தெரிஞ்சாத. இந்த குட்டி பார்த்தீங்கன்னா பொட்டு குட்டி, கார் குட்டியும் கிடக்கு, பருங்குட்டியும் கிடக்கு. சரிங்களா, குட்டி நல்ல ஒரு சாதி கூறான நல்ல குட்டி. ஒரு மணி நேரத்துக்குள்ள 3 பேர் கைக்கு மாறிச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து 12,200 இருந்துச்சு. அடுத்த ஒரு ஆள் அதை வாங்கி வேற ஒரு ஆளுக்கு 12,500 மாற்றினாரு. கடைசியாக நான் நிற்கும் போது இதே குட்டியை வந்து 12,900 வந்து வாங்கியிருக்காப்புல.
சரிங்களா? அதனால் வந்து நம்ம வாங்கும்போது ரொம்ப கவனமாக வாங்குங்க. இதில் கார் குட்டி பார்த்தா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 குட்டி பக்கம் இந்த கிடக்கு வந்து சென்டரில் நிறைய பொடி குட்டி கிடக்கு. 2 மாதத்து குட்டி, 1.5 மாதத்து குட்டி இந்த மாதிரிலாம் கிடக்கு சரிங்களா? இதெல்லாம் வந்து பனிக்கெல்லாம் நம்ம வந்து வளர்க்க ரொம்ப கஷ்டம். ஒன்று கூட தருவீங்களா? ஒன்று கூட தருவீங்களா? கண்டுக்குட்டி மாதிரி இருக்கலாம். இவரை பார்த்தீங்கன்னா வியாபாரி சரிங்களா? வியாபாரிலேருந்து வாங்கி நம்ம சம்சாரிக்கு வந்து மாற்றுதாப்பில் 12,200 மாதிரி வாங்கினாப்புல இந்த குட்டியை. குட்டியெல்லாம் பரவாயில்ல தான் இருக்குது. ஆனால் அவங்க பண்ணக்காரங்களே இது வராமல் பண்ணி ஏற்றுறாங்களே. இந்த குட்டியெல்லாம் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் அந்த இது சேவலை குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஊடகம் சென்டரில். கிடாயி 15-16 கிடாய் இருக்கு. கூட ஓடி கேட்டா கூட்டிட்டு வச்சுக்க போயிட்டே இருக்கு. அதுக்கு என்ன எப்படியாமா கேட்ட? எப்படியாமா கேட்டியா? எப்படி கேட்டியா? ஆமாம் குறைச்சலாம் கேட்கலாம். 12 கிடாயை விட்டுட்டு வானே கூட்டு வந்தேன். நீ எப்படி நீங்க? சரி 600 கொடுங்க போங்க. 500 கொடுத்துடலாம். எதுக்கு மறுபடியும் 500 இருங்க. எப்படிதான் சரி 500 அருங்க அருங்க அருவாமா அருங்க அருங்க அருங்க. அண்ணே 500 தான் விடுங்க போட்டேன். ஒரே தான் விடுங்க. நம்ம விடுங்க போட்டேன். கொடுக்க மாட்டோன்னு சார்.